பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு ஒரு காரியத்தை நான் பேச வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அநேகர் கேட்குறீங்க. ஐயா, கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கங்க. சங்கீதம் 34:10 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து, ஏன்னா சிங்கக்குட்டிகள் எது? காட்டுக்கே ராஜா. அது வச்சது போதான் சட்டம். ஆனால் சிங்கக்குட்டிகள், சிங்கத்தினுடைய பிள்ளைகள் கூட என்ன செய்யுமா? தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆகையினால கர்த்தரை தேடுறவங்களுக்கும் ஒரு நன்மை கூட குறைபட போகிறதில்ல. எனக்கு அன்பாலே, இந்த நாளிலே உங்களோடு நான் பேச வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒரு காரியம், தேடின ஒவ்வொருவருக்கும் என்ன கிடைத்தது. ஏன்னா வேதம் சொல்லுது, தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். சிலர் தேடினார்கள் இந்த வேதத்தில். எனக்கு அன்பாலே, உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் வேதத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து கையில் எடுத்து என்னோடு சேர்ந்து நீங்களும் திருப்பிக் கொள்ளுங்கள். தேடினவர்களுக்கு என்ன கிடைத்தது? அநேகர் இந்த வேதத்தில் தேடி வந்து அவரை சந்திக்க வந்தார்களே, அதற்கு காரணம் என்ன? உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை எல்லாரும் திருப்பி எடுத்துக்கிறீங்களா? எல்லாருக்கும் திரும்ப சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கிறீங்களா? ஒரு சென்னில் தொங்கிய குருதியும் வடிய கொல்கதா மல்லை தன்னே, ஒரு சென்னில் தொங்கிய குருதியும் வடிய கொல்கதா மல்லை தன்னே, குருவிசு சாமி கொடுந்துயர் பாவி கொள்ள கண் கொண்டு, குருவிசு சாமி கொடுந்துயர் பாவி கொள்ள கண் கொண்டு. சிரசினில் முள்முடி பொருத்திட அனைந்தே சிலுவையில் சேத்தனையோ, சிரசினில் முள்முடி பொருத்திட அனைந்தே சிலுவையில் சேத்தனையோ, தீய திருக்கரங்கால்களில் ஆணிகள் அடித்தா சேனை திரள் சூழ, தீய திருக்கரங்கால்களில் ஆணிகள் அடித்தா சேனை திரள் சூழ, சந்திர சூரிய சகலவன் சேனைகள் சகியாமல் நாடு ஐயோ, சந்திர சூரிய சகலவன் சேனைகள் சகியாமல் நாடு யோ, தேவ சுந்தரமைந்தல் உயிர் பிடு காட்டியா துடிக்கா சொல்லோ, தேவ சுந்தரமைந்தல் உயிர் பிடு காட்சியா
துடிக்க நெஞ்சுள்ளோ. பாதக நடுவில் பாம்பிகள் நேச பாதகர் போல் தொங்க. பாதகர் நடுவில் பாம்பிகள் நேச பாதகர் போல் தொங்க. யூத பாதக பரி யாசகள் படுத்திய கொடுமை தன்னை. யோத பாதக பரி யாசகள் பல்வி படுத்திய கொடுமை தன்னை. எருசலேம் மாதே அருகினில் அழுதே எங்கு போலம் வல்லையோ. எருசலேம் மாதே அருகினில் அழுதே எங்கு போலம் வல்லையோ. அதி எருசலேம் தேவன் இளமண பாடம் எடுத்த கோதமிதோ. எருசலேம் தேவன் இளமண பாடம் எடுத்த கோதமிதோ. குருசினில் தொங்கிய குருதியும் படைய கொல்கதா மலை தன்னிலே. நவ் குரு பேசு சுவாமி கொடும் துயற்பாவி கொள்ள கருப்பொள். நவ் குரு பேசு சுவாமி கொடும் துயற்பாவி கொள்ள கருப்பொள். எல்லாம் எடுத்திருப்பீங்க. இந்த உபவாச நாட்கள் இருக்கிறனால உங்களுக்கு பாடுபட்ட பாடல்களே பாடி வருகிறேன். எனக்கு கண்பாருடைய அந்த குருசிலே தொங்கி குருதி வடிய கொல்கதா மலைதனிலே குருவேசு நாம் அந்த கொடுந்துயர் பாவியாய் இருந்த அந்த தேவன் எதற்காக நமக்கெல்லாம் சுகத்தை கொடுக்கிறது தான். நம்முடைய மீறுதல்களை ஏற்றுக்கொள்வதற்கு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினையை அடைவதற்கு தான். உங்கள் வேதத்தில் எல்லாரும் எடுத்திருப்பீங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை. சூரியன் அஸ்தமித்த போது. நல்ல கவனிங்க. சூரியன் அஸ்தமிக்கிறது தினம் நடக்கிற காரியம். காலையில் உதிக்குது, சாயந்தரம் மறையுது. ஆனால் அந்த சூரியன் அஸ்தமித்த போது சில காரியங்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை. பல வியாதிகள். ஏன்னா இன்னைக்கு வியாதிகளுக்கு கணக்கே கிடையாது. என்னென்னமா வியாதிலாம் வருது. நேற்று கூட பாருங்க, ஒருத்தர் சாதாரணமாக நாய் கடிச்சு கோயம்புத்தூரில் நாய் கடித்தவருக்கு கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாரு, வேலைக்கு போயிட்டார். கடைசியில் ரேபிஸ்ங்கிற நோய் வந்து மருத்துவமனையில் வச்சுருந்து பார்த்தாங்க, எவ்வளவோ கேர் கொடுத்து. ஆனால் அவர் கடைசியில் நாயை மாதிரியே குலைச்சி தனக்கு இருந்த பக்கத்தில் இருந்த கண்ணாடியை உடைச்சி அவரே கழுத்தை அறுத்து கொண்டு தன்னை அழித்து கொண்டார். எனக்கு அன்பர்கள், இன்னைக்கு வியாதிக்கு கணக்கு இல்லை. எத்தனையோ வியாதிகள் கேள்விப்படுறோம். சில வியாதிகள் விளங்கவே மாட்டேங்குது. நான் காலைல ஒரு காரியத்தை கேள்விப்பட்ட போது எனக்கு தெரிச்சேன். ட்ரெயின் ஏறும்போது ஒரு அம்மாவுக்கு காலில் சுளுக்கு தான் வந்துச்சான். கடைசியில் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனால் 2.25 லட்சம். ரொம்ப ஒன்றும் இல்லை. 2,75,000 they are spending in the hospital. எதுக்கு? கால் சுளுக்குனதுக்கு. ஆனால் இன்னும் என்ன செய்ய முடியல, ஒரு எட்டு எடுத்து வைக்க முடியல. இங்கே இயேசு கிறிஸ்து மாலை நேரம், சாயந்தரம் சூரியன் அஸ்தமிக்கிற நேரம்,
அந்த நேரத்தில் பல திரும்ப வாசிங்க. சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல வியாதி வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். எதுக்கு? ஆண்டவரிடத்தில் கொண்டு வரது எதுக்கு? சுகமே. அவ்வளவுதான். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த தொலைக்காட்சி முன்னாடி கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று நம்புறீங்களோ, அவரை தேடி காத்திருக்கீங்களோ, நிச்சயமா அவர் என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். அதனால தான் நம்ம பாடுறோம், ஆக அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பல்கிடதே, நாமல்லேலோய் துதி சாற்றிடுவோம். அவருடைய நடத்துதல் அற்புதம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை தேடினா என்ன கிடைக்கும்? நீங்களே என்ன கிடைக்குங்க? என்னை தேடினால் கண்டுபிடிப்பீர்கள், என்னை விட்டு விட்டால் நான் உங்களை என்ன செய்வேன்? விட்டு அவரை தேடி பாருங்க. ஆனால் அந்த காலத்தில் ஒரு பக்தன் பாடி, நான் எங்கே தேடுவேன், நான் எங்கே தேடுவேன், என் நேசர் இயேசுவை நான் எங்கே தேடுவேன்? எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை தேடின ஒருத்தரையும் அவர் கைவிட்டதில்லை. இன்றைக்கு இந்த தொலைக்காட்சி முன்னாடி என்ன பிரச்சனையோடு உட்கார்ந்துருக்கீங்களோ, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு எரேமியா 29:13 படி, எரேமியா 29:13 என்ன சொல்லுது? உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள். நாம தேடுறத அறகுறையா தேடக்கூடாது. நம்ம பாடும்போது பாடுவோம், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. எபினேசரே 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 எபினேசரே, இதுவரையில் உதவி செய்தி எனக்கு, இதுவரையில் உதவி செய்தி, இதுவரையில் உதவி செய்தி, இதுவரையில் உதவி செய்தி, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை, முழு உள்ளத்தோடு. எல்லா இடத்துக்கும் போகணுமே, இதையும் போய் பார்ப்போமே அப்படி நினைக்காதீங்க. உங்கள் முழு இருதயத்தோடு வாசிங்க. எரேமியா 29:13, உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால், என்னை தேடினீர்களானால், என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நிச்சயமா கண்டுபிடிக்கிறது மட்டுமல்ல, நீங்க எதிர்பார்த்த முடிவை உங்களுக்கு கொடுப்பார். அதே 11ஆம் வசனத்துல பாருங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவை கர்த்தர் சொல்லுகிறார், அவை தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எத்தனை பேர் முழு உள்ளத்தோட தேடுறீங்க? முழு உள்ளத்தோட தேடினா கட்டாயம் அவர் தருவார். ஆண்டவர் தேடி ஜனங்கள் பல வியாதிகள், அங்கே அதான் எழுதப்பட்டிருக்கு. லூக்கா 4:40 வாசிக்கிறோம், சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும்
யார் யார் எங்கேருந்து வந்தாங்க எழுதப்படலை, எல்லாரும். ஏன்னா எந்த மனுஷனுக்கும் சுகம் வேண்டான்னு சொல்லவே முடியாது. சுகத்தை எவ்வளோ கொடுத்தாலும் பணம் கொடுத்து வாங்கிட முடியாது. ஆனால் மத்தேயு 10:8 படி, மத்தேயு 10:8 சொல்லுது 108. இப்போ ஆம்புலன்ஸை கூப்பிடுறீங்க, அவசரத்துக்கு இப்போ கூப்பிடுறோமே, அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிருக்கு இலவசமாக கொடுக்கணும்னு. வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆண்டவர்கிட்ட இலவசமா சுகம்ங்க. இன்னைக்கு மருத்துவமனைக்கு போக முடியாமல் எத்தனை பேர் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு, ஐயோ எனக்கு இந்த வியாதி சுகமாகுமா, எனக்கு இந்த பிரச்சனையில் விடுதலை கிடச்சிருமா, என்னால் முடிஞ்ச அளவு எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேனே. இன்றைக்கி சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வைத்தியத்துக்கு போகிறதுக்கு எத்தனை பேர் இன்றைக்கி பணத்தோடு உட்காந்துருக்கீங்க. உங்களை சொல்கிறேன், நானே இன்றைக்கி ஒரு எனக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் உண்டு. ஆப்ரேஷனுக்கு கேட்டால் இன்றைக்கி 1 லட்ச ரூபா கொடுக்க, 1.5 லட்ச ரூபா கொடுக்குறியாங்கிறாங்க. நான் இதுவரை கர்த்தரை நம்பி தான் நிற்கிறேன். வியாதி என்பது ஐயா நிச்சயமாக மனுஷன் எல்லாருக்கும் வருது, எந்த நேரத்துலையும் வருது, வயசானவங்களுக்கு வருது, வாலிபருக்கு வருது. ஏன் இன்னைக்கு சுகர் எத்தனை வயசில் உள்ளவங்களுக்கு வருது. ஆனால் ஆண்டவரை தேடுறவங்களுக்கு முழு இருதயத்தோடு தேடி இந்த தொலைக்காட்சி முன்னாடி இப்போ உட்கார்ந்துருந்தீங்கன்னா நிச்சயமாக சொன்னேன், நீங்கள் தேடி வந்திருந்த உங்களை சும்மா அனுப்பவே மாட்டார். ஏன்னா அவர் கண்ணீரை துடைக்கிற தேவன். யாராக இருந்தாலும் சரி, அவர் எப்படிப்பட்டவனா நாம் பாடும்போது அழகா பாடும், சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா, யாராயிருந்தால் பேதங்கள் எழுதிய கிருபையாய் அன்பை அழைத்திடவே, யாராயிருந்தால் பேதங்கள் எழுதிய கிருபையாய் அன்பை அழைத்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆபலை முன்னை கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், ஆபலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். துன்ப நேரத்திலோ ஆரோதல் உனக்கழிப்பா, துன்ப நேரத்திலோ ஆரோதல் உனக்கழிப்பா, என்றோடதேவி இயேசுவை நோக்கின எல்லை எல்லையில் பெற்றிடுவார், என்றோடதேவி இயேசுவை நோக்கின எல்லை எல்லையில் பெற்றிடுவார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆபலை உன்னை கண்களிட்டே இயேசு அழைக்கிறார், ஆபலை உன்னை இயேசு அழைக்கிறார். ஐயா, எந்த துன்பத்தில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நோயில் இருந்தாலும் சரி, நிச்சயமாக சொன்னேன், ஆண்டவரை தேடி வந்தவங்கள சும்மா அனுப்பியிருக்காரா? வேதத்தில் பாருங்க, சாயங்காலம் சூரியன் அஸ்தமித்த போது, சாயங்காலமான போது சகல ஜனங்களும் பற்பல வியாதிகள், அங்கே அழகா எழுதியிருக்கு பாருங்க, லூக்கா 4:40 திரும்ப பாருங்க. இந்த வசனம், சூரியன் அஸ்தமித்த போது
சாதாரணமாக தினம் நடக்கிற காரியம். ஆனால் அந்த சூரியன் அஸ்தமிக்கும் போது சில காரியங்கள் இந்த வேதத்தில் இருக்கு. சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டு அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து, ஐயா பாஸ்டர் கை வைக்கிறாரோ இல்லையோ, நீங்க அதை நினைச்சு வராதிங்க. ஆண்டவர்களுக்கு கை வச்சார்னா அவருடைய கை அற்புதத்தின் கை. ஏன்னா அன்னைக்கு ஒரு அப்பத்தையும் மீனையும் கையை வச்சு ஆசீர்வதித்தார். 5000 புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் சாப்பிட்டு மிச்சம் இருந்துச்சு. ஏன்னா அவருடைய கை அற்புதத்தின் கை. அதனால தான் அவர் நம்மை பிடித்து கொள்ள வேண்டும். அவரே சொல்றாரு ஏசாயா 41:13 படி, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆமா, அவர் நமக்கு துணை நிற்கிற தேவன். இந்த உலகத்தில் மனித துணைகள் நம்ம விட்டு போயிடும், எல்லா சொந்தங்களும் ஒரு நாள் போயிடும். ஆனால் அவர் துணை எப்போது நமக்கு உண்டு. நாம் கூட பாடுவோம், எல்லாத்துக்கும் பாட்டு வச்சுருக்கோம். துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பன். இந்த உலகத்தில் எல்லா துணையும் ஒரு நாள் கைவிட்டு போகும். நான் அனுபவிச்சவன். அவர் தான் நமக்கு துணை நிற்பார். அவரை தேடி அநேக ஜனங்கள், சகல ஜனங்களும் பற்பல வியாதிகள், என்னென்ன வியாதி இன்னைக்கு நீங்களும் உட்கார்ந்துருக்கோம், என்னென்ன பிரச்சனையோடு உட்காந்துருக்கீங்க தெரியாது. சிலர் நெஞ்சு வலியோடு உட்காந்துருக்கலாம், சிலர் மூல வியாதியோடு உட்காந்துருக்கலாம், சிலர் வயிற்றில் கட்டின்னு இருக்கலாம், சிலர் ஐயா என்ன வியாதினே விளங்கலைன்னு கூட இருக்கலாம். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவரிடத்தில் வந்தால் அவர் வெறுமையாக அணிக்கிறல. அப்படி கொண்டு வந்தவங்களுக்கு என்ன நினைச்சான், அவர் ஒவ்வொருவர் மேலும் தம்முடைய கைகளை வைத்து, வேதம் என்ன சொல்லுது, அவர்களை சொஸ்தமாக்கினார். இப்போதும் என்ன வியாதியோடு உட்காந்துருக்கீங்களா எனக்கு தெரியாது. ஏன்னா மனுஷன் முகத்தை தான் பார்க்க முடியும், இருதயத்தை யாரும் என்ன செய்ய முடியாது, அவர் தான் பார்க்க முடியும். அவர் அன்றைக்கு சொஸ்தமாக்கினவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை நீங்கள் நம்பினால், விசுவாசித்தால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும், எனக்கு அந்த அற்புதம் நடக்கும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் பரவசம் அடைகிறீங்க. இன்றைக்கி யார் யார் என்னென்ன வேதனையோடு, வியாதியோடு, கண்ணீரோடு, கவலையோடு, சிலர் கேட்குறீங்க, ஐயா ராத்திரியானா எனக்கு சரீரத்தில் இருக்கிற பலவிதமான பிரச்சனைகளால் தூக்கமே இல்லைங்கிறீங்க. சிலர் சொல்கிறீங்க, கால் கொஞ்ச நேரம் தொங்க போட்டு உட்காந்தா வீங்கிருது பிரதர், எவ்வளோ ட்ரீட்மெண்ட் மருந்து சாப்பிட்டேன். ஆண்டவரை தேடி இன்றைக்கி உட்காந்துருக்கீங்கள, உங்கள் கையை உங்கள் கால் மேலே உங்கள் வியாதி இருக்கிற இடத்துல வைங்க. அப்படி வச்சு நான் ஜெபம் பண்ணும்போது நீங்களும் உங்கள் கையை உங்கள் சரீரத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ, ஒருவேளை காது கேட்காம தான் காதில் வைங்க, ஒருவேளை இருதயத்தில் வலி இருந்தால் இருதயத்தில் வைங்க, சுவாசம் விட முடியாமல் இருந்தீங்கன்னா, வீசிங் இருந்துச்சுன்னா இருதயத்தில் வைங்க, வயிற்றில் கட்டியிருந்தால் வயிற்றில் வைங்க, உங்கள் காலில் சொல்ல முடியாத சுகர் நோயினால் ஐயா பலவீனம் இருந்தால் அந்த பலவீனத்தின் மேலே கை வைங்க, கர்த்தர் சுகமாக்குவார். ஆனால் நீங்கள் நம்பணும். நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு சுகமாக்கியிருக்கார் பிரதர், நான் கடுதறிஞ்சிருந்தால் இப்படி உட்காந்து உங்கள்கிட்ட பேச மாட்டேன், நான் எத்தனையோ வழியில் ஓடி போயிருப்பேன், எப்படியோ எப்படியெல்லாம் போயிருப்பேன். அதனால தான் ஆண்டவர் அப்படி போயிடக்கூடாதுன்னு தான் அவருடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு இவன் இப்படி இருப்பது என்னாம மகிமைக்குன்னு கொண்டாந்து வச்சுருக்கார். இன்றைக்கு சொல்கிறேன், அவர் தம்முடைய கையை நீட்டி சுகமாக்கினவர் உங்களுக்கு சுகம் தருவார். இந்த தொலைக்காட்சியில் பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க,
ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு. அது மட்டும் இல்லை, எங்களுடைய ஆலயம் 2 கண்ணு தெரியாத மக்களுக்கு உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே எங்கேயாவது ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தால், கர்த்தர் உங்களுக்கு இந்த மனதில் இதை ஏவினால் நீங்கள் ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், ஒரு நாள் இந்த மக்களை கூட்டிகிட்டு வரதுக்கு உதவலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்காமீங்க, வாங்க எப்போவாவது டைம் கிடச்சா. ஒருவேளை ஐயா நாங்கள் எப்போதும் தாங்கி வருகிறோம், கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிக்கட்டும். சிலர் கேட்போம், இப்போ தான் புதுசாக பார்க்குறோம், எப்படி பிறந்த நாங்கள் தொடர்பு கொள்ள? 2 நம்பர் டிஸ்பிளேயில் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஜிபே, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை கணக்கு வைக்கிறவர்களுக்கு கேட்டிங்கன்னா 84 388 8438852500 52 500. இதில் நீங்கள் கணக்கு வைப்பவர்கள் மட்டும் இதில் தொடர்பு கொண்டு உங்கள் ஃபேன் நம்பர்களை கொடுத்தா உங்களுக்கு நிச்சயமாக அதற்கான காரியத்தை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நீங்களும் என்னோட தொடர்பு கொள்ளலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆராதனையில் கலந்து கொண்டு யார் யார் என்னென்ன பிரச்சனைகளோடு அமர்ந்திருக்கிறார்களோ ஆண்டவர் அறிவீர் சுவாமி. என்னென்ன வியாதியோடு இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து எத்தனையோ நாள் கேட்கிறேன், எனக்கு இந்த நோய் சுகமாகுமா, என் கண்ணீர் மாறுமா, என் கவலை மறையுமா, என் வேதனை தீருமா என்று கேள்வி கேட்காம விசுவாசத்தோடு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க. அவருடைய மனதுக்கு ஆறுதலை கொடுங்க, சரீரத்தில் சுகத்தை கொடுங்க, தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற மக்களுக்கு ஆறுதலை கொடுங்க. மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்கு நாளை ஆபரேஷன் என்று பயத்தோடு இருக்கிறவர்கள் பயத்தின் ஆவியை நீக்குங்க. பிரசவ காலத்தில் இருக்கிற என் அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஐயா. சில வேளைகளிலே மனம் விட்டு சொல்ல முடியாத வியாதியினாலே படுக்கையில் படுத்துக்கொண்டு மாத்திரை கையுமா இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கட்டும். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று பாஸ் ஆகட்டும். ஒவ்வொருடைய பெற்றோருடைய எதிர்பார்ப்பின்படி கர்த்தர் நல்ல மதிப்பெண்களை வாய்க்கச் செய்யும். விரும்புகிற கல்விக்கு தகுதி அடிப்படையில் அவர்களுக்கு இடம் கிடைக்க உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.